பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக இந்த நாளிலும் ஒரு புதிய லோக சுவார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த புது நாளிலே ஒரு புதிய வசனம் லூக்கா எனும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். லூக்கா 21:17. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரால் பகைக்கப்படுவீர்கள், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுங்க. அவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே கடைசி காலம் உங்களை வருகைக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லணும், கடைசி நாட்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அடையாளங்கள் சொல்லுவார். நிறைய அடையாளங்களை சொல்லும்போது இங்கே ஒரு அடையாளத்தை அவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், நீங்கள் என்னை நம்புகிறபடியால், நீங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறபடியால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் மக்களால் ரொம்ப வேண்டியவர்களே என்ன செய்வாங்க, உங்களை வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. சொந்தக்காரங்க ஒதுக்கிடுவாங்க, பெத்தவங்க ஒதுக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனைவி புருஷனுக்கு விரோதமாய், புருஷன் மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், எல்லாருக்கும் விரோதமாய் இருப்பார்கள். இதுதான் இங்க வாசிக்கிறோம். நாமத்தை எல்லாராலும் பகைக்கப்படுகிற ஒரு நேரம் வரும். இது ஒன் ஆஃப் த சைன். ஆண்டோட வருகைக்கு ஒரு அடையாளம். இப்ப பாருங்களேன், எந்த இடங்களும் எல்லா இடங்களும் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுகிறது. நீ ஆண்டுடைய பிள்ளையானால் உனக்கு அடி உததான். சோதனை நீ ஜோம் பண்ண உனக்கு அடி உததான். அப்புறம் ஆப்பிரிக்காவில் எத்தனையோ பேரை ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சபைகள் ஆயிரக்கணக்கில் உடைக்கப்படுகிறது. ஏன்டா ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம். கர்த்தர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாரு? ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுகிறது, புதுசா ஒண்ணும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதுதான் ஜனங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் பகை வருது. எந்த தவறு செய்யறதுனாலலாம் கிடையாது. பாருங்க, நன்மை செஞ்சாலும் தீமை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த கடைசி நாட்கள். என் நாமத்தில் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், ஆனா அது மட்டும் இல்லை, கீழே வாசிக்கும் போது உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இப்படி பகைக்கப்படும் போது உங்கள் ஆத்துமா நஷ்டம் அடையாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு வர காரியமெல்லாம் எதிர்க்குதுன்னா ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்கு. யாருக்குன்னு வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த லாபம் என்ன? ஒரு லாபம் உலகத்தில் கிடையாது. அப்போ இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்கு வேண்டிய காரியங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும், நாட்டிலும் நடக்கும், சமூகத்திலும் நடக்கும், எல்லா இடத்திலும் நடக்கும். ஏன் நடக்குன்னா, அந்த ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியாதபடிக்குள்ள பிரச்சனைகள் வரும், பகை வரும், போராட்டம் வரும், அடிதடி வரும், யுத்தம் வரும். சோதரம் ஒருவரை ஒரு கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தமாக அநேகர் கொலை செய்யப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவருக்காக மரிப்பார்கள் என்று சொல்லப்படும். அவ்வளவு விரோதமாய் குரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த பிசாசின் ஆதிக்கம் தான் அப்படி செய்கிறது. மனுஷன் அல்ல, மனுஷனுக்குள்ள இருக்கும் அந்த பொல்லாத ஆவி அப்படி செய்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் வேகமா வர்றான், அப்படியே மக்களை பாருங்க, பைபிள் வச்சிருக்க பார்த்தாலே அடிச்சு மண்டையை உடைச்சிடறான். ஏன் பைபிள் வச்சிருக்க இவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிளும் வேதாகமும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதும் பிசாசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவருக்கு எதிரானவன். அதனால அதை வச்சிருக்கிறவர்களுக்கு ரொம்ப விரோதமா எழும்புவோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் பகைப்பார்கள், காரணம் இல்லாமல் பகைப்பார்கள், காரணம் இல்லாமல் அடிப்பார்கள், காரணம் இல்லாமல் உதைப்பார்கள். பவுலும் சீலாவை அப்படித்தான் உதைத்து போட்டிருந்தான். பாருங்க, அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம். பேதுருவையும் யோவானையும் அப்படித்தான் போட்டிருந்தான். சிறைச்சாலையில போட்டாங்க. அவங்க ஒரு குற்றம் பண்ணல, அநேகரை குணமாக்கினார்கள், விடுதலை கொடுத்த, அவ்வளவுதான். அப்போ முதல் நூற்றாண்டுல இருந்து கடைசி நூற்றாண்டு இயேசு திரும்ப வரையில் அப்படித்தான் நடக்கும் என்று கர்த்தர் அன்னைக்கே சொன்னார். அதான் அங்க வாசிக்கிறோம். பகைக்கப்படுவீர்கள், கொடுமைப்படுத்தப்படுவீர்கள், சிறையில் அடைக்கப்படுவீர்கள், சிரச்சேதம் பண்ணப்படுவீர்கள்,
கைது செய்யப்படுவீர்கள், காரணமின்றி நீங்கள் பனிஷ்மெண்டை பெறுவீர்கள், எல்லாம் நடக்கும் என்று சொல்லலாம். அது இந்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருக்காக நீ என்ன அனுபவிக்கிறீர்களா? பிரச்சனை மேல் பிரச்சனையா கவலைப்படாதீங்க. ஆண்டு சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை பகைக்கிறார்களா, விரோதமாய் பேசுகிறார்களா? ஆனால் உங்கள் ஆத்துமாவை பொறுமையோடு காத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை கெடுக்கும்படி தான் இதெல்லாம் நடக்குது. உங்க ஆத்துமாவை நீங்க நஷ்டப்படுத்தினால் இந்த உலகத்துல எதுவுமே லாபம் கிடையாது. ஆத்மை நஷ்டப்படுத்தாதபடிக்கு அவர் மேல வாஞ்சை விருப்பமாய் அவரை கெட்டியா பிடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். எதை விட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஆத்மாவை நீங்க விட்டுறாரு. இந்த ஆத்மா தான் வெளியேறப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனிடத்துல அந்த வெளியேறப்பட்ட ஆத்மா இருக்கிறதுனாலதான் பிசாசு என்ன பண்றான், அவர்களுக்கு பின்னால போறான். மனுஷனை ஏன் ஏமாத்துறான்? அவன்கிட்ட இருக்க வெளியேறப்பட்ட ஆத்மாவை நஷ்டப்படுத்த வேண்டும். அந்த ஆத்மாவை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஆண்டவரோ நித்திய மோட்சத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறான். அதனாலதான் உபத்திரம் வருகிறது, அதனாலதான் பகை வருகிறது, அதனாலதான் பிரச்சனை வருகிறது. நம்ம ஆத்மாவை பொறுமையோடு காத்துக்கொள்ள இந்த காலவெளியில் ஆண்டோட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளணும். எந்த பகை வந்தாலும் எனக்கு விரோதமாக வந்தால் நான் அதை சகிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்க உதவி செய்யுங்க. நான் எல்லாருக்கும் நன்மை செய்ய நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நான் சண்டை போட்டு நான் மறுபடியும் அவர்களை திரும்ப அடித்து திரும்ப அவர்களுக்கு விரோதமாக எழும்பி என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி பாதுகாக்கும். திரும்ப அடிச்சா நஷ்டம் பாருங்க. திரும்ப நம்ம செய்வோமானால் ஆண்டு சொன்னார், ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டி கொடுன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தில் பார்த்தா ஒரு பல்லை உடைச்சா நீ பல்லை உட, கையை விட்டுனா நீ கையை விட்டு, தலையை வெட்டினா நீ தலையை விட்டுன்னு சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய பிரமாணத்தை நீங்கள் பார்த்தா என்ன சொல்லப்படுறது? ஒரு கன்னத்தை அடித்தா மறுகணத்தை காட்டி, ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லாத்தையும் கொடு, இப்படி அப்படியே சொல்லப்பட்டபடியினால். அதனால் அருமையான உள்ளே நமக்கு வர எல்லா பிரச்சனையும் ஒரு விடுதலை கிடைக்கும். பொறுமையோடு இருங்கள், ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, எல்லாரால் பாதிக்கப்பட்டாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்க அவங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலையில் ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாமத்திலிருந்து எல்லாரும் பயக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கப்பா. ஆனாலும் ஆத்மாவை நீங்கள் பொறுமையா இருந்து காத்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். வார்த்தையின்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மை விட்டு தூரம் போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும், பொறுமை இழக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த காலத்தில் பாடுகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சகித்துக் கொள்ள எங்களை உதவி செய்யுங்க. எல்லாருக்காக செபிக்கிறோம். பாடுகள் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, கஷ்டம் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இந்த காலைகளிலே பிதா குமார பரிசுத்த நாமத்தாலே ஆசீர்வதித்து அதை சகிக்கிற பலத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். வரைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். வரை சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும்னு சொல்லியிருக்கிறீரே, அதை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்க உதவி செய்யும். கிருபைகள் மறைத்துக் கொள்ளும். தாழ்த்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. என் நாமத்திலும் இது எல்லாரும் பகைக்கப்பட சொன்ன வார்த்தை பெரிய ஒரு வார்த்தையின்படியே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.